நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும். நாம் அனைவரும் எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. பரலோக பிதாவே, வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. செய்த நன்மைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகள் மூலமாக எங்களோடு கூட பேசுங்க, எங்களை உடைங்க, எங்களை உருவாக்குங்க, என்னையும் மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன். ஸோ இந்த நாளில் நீங்கள் வார்த்தையை கேட்கும் போது நான் எப்படி சொல்கிறேன்னாக்கா, ஒரு உற்சாகமும் ஒரு ஏற்றுக்கொள்ளுதலும் உங்களுக்குள்ள இருந்தாதான் அந்த வார்த்தை உங்களுக்குள்ள கிரியை செய்யுன்றதை நான் தெளிவாக பேசுகிறேன். ஆமேன். கெட் ரெடி டு மூவ். என்ன ஓகேவா? நீ எங்கன்னா மூவ் பண்ணிக்கோ. எஸ்விஎம் நகர்லேருந்து நீ கெல்லிஸுக்கு வா, கெல்லிஸ்லேருந்து பசுவாக்கம் வா, பசுவாக்கத்துலேருந்து நீ ஐநாவரம் போய் எங்கன்னா மூவ் பண்ணிக்கோ. ஐநாவரத்துலேருந்து நீ லண்டனுக்கு போ, லண்டன்லேருந்து நீ எங்கே கனடாக்கு போ, யூஎஸ் போய் எங்கன்னா போய்க்கோ. என் கேள்வியே, ஆர் யூ ரெடி டு மூவ்? இன்னைக்கு எடுக்க போற டாபிக்கை பார்த்தீங்கன்னா, நீ முன்னாடி நகர்வதற்கு, முன்னாடி செல்வதற்கு நீ தயாரா இருக்கிறியா? எத்தனை பேர் தயாரா இருக்கிறீங்க உங்க லைஃப்ல? அதெல்லாம் சூப்பர், கை தூக்கிடுவீங்க. ஆனால் ஆமேன்னு சொல்ல சொன்னா அதெல்லாம் வேணாம் பாஸ்டர், உக்காந்தம்மா எங்களுக்கு ஊட்டி விட்டீங்களா ஸ்பூன்ல. அதுதான். 2 பக்கெட் இருக்குது. 2 பக்கெட்டில் ஒருத்தர் மக்கில் தண்ணி எடுத்து ஊற்றிட்டு இருக்கிறாங்க, என்ன? இன்னொருத்தர் ஸ்பூன்ல எடுத்து ஊற்றிட்டு இருக்கிறாங்க. யார் சீக்கிரம் நிரப்புவா? பக்கெட்டா இரு, மக்கா இரு. மக்கு இல்லை, மக்கு. புரியுதா? மக்கா இருக்கணும். எடுத்து சீக்கிரம் எங்கெங்கெல்லாம் நான் நிரப்பணுமோ அங்கதான் நான் நிரப்பணும். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு காரியம் ஒன் ஆஃப் த திங் என்ன, ஆண்டவர் அந்த 6 கற்சாடிகளை பார்த்து என்ன சொல்றாரு? நிரப்புங்க. ஒரே வார்த்தை தான், ஒரே வார்த்தை. ஆனா அந்த இடத்துல அவங்க கிட்ட தான் நிரப்புங்கன்னாரு, கற்சாடி கிட்ட அவர் பேசினாரா? நீங்க நினைக்கிறீங்களா அவர் பேசியிருக்க மாட்டாருன்ட்டு? பேசியிருப்பாரு, கண்டிப்பா பேசியிருப்பாரு. நிறைய நாங்க ஆர்டர் கொடுத்தாரு. கற்சாடிகளை பார்த்து, ஏய் டேஸ்டா கொடுங்க. நான் கண்டிப்பா அந்த இடத்துல நான் இருந்திருந்தேனாக்கா அந்த கற்சாடிகளை பார்த்துட்டாச்சு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருப்பேன், இதுல இருந்து வரப்போறது ரொம்ப ஸ்வீட்டா இருக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ கர்த்தர் ஏதோ ஒண்ணு அங்க மட்டும் ஆர்டர் கொடுக்கல, இங்கேயும் அந்த கற்சாடிகளை பார்த்து நிரப்புங்கன்றார். அதுங்களையும் பார்த்து சொல்லியிருப்பாரு, டேஸ்டா நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த கற்சாடிகிட்ட பேசியிருப்பாரு. நம்மளும் கர்த்தர் நம்மளை நிரப்புவதற்கு நீயும் ஒரு கற்சாடி தான். ஆண்டவர் என்னைக்கோ சொல்லிட்டாரு, நிரப்பப்பட்டு நீ நிரம்பிக்கிட்டு தான் இருக்கணும். ஸோ இன்னைக்கு நான் எடுக்க போற டாபிக் பார்த்தீங்கன்னாக்கா, ஆண்டவர் என்ன டிஸ்டர்ப் பண்ண டாபிக் என்ன? ஆர் யூ ரெடி டு மூவ்? என்ன? கெட் ரெடி டு மூவ். மூவிங்னாலே ஒரு ஆசீர்வாதம். மூவிங்னாலே கர்த்தருடைய சித்தத்தின் படி பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆசீர்வாதம். அதுல கர்த்தருடைய சித்தம் இல்லைன்னா அது சாபம். புரியுதா? anything you take. So moving a new place, அது ஒரு எக்ஸைட்மெண்ட். என்ன? ஒரு புது இடத்துக்கு போறோம் அப்படின்னாலே ஒரு எக்ஸைட்மெண்ட். என்ன? போன இடத்துக்கே போயிட்டே இருந்தா போர் தான் அடிக்கும், ரொம்பலாம் இன்ட்ரெஸ்டா இருக்காது. ஆனா போகாத இடங்களுக்கு நம்ம போக போறோம் அப்படின்னு தெரிஞ்சாலே அது ஒரு எக்ஸைட்மெண்ட். மூவிங் இஸ் ஆல்சோ a blessing. அது ஒரு ஆசீர்வாதம். முன்னாடி போறது ஆசீர்வாதம். வாழ்க்கையில படிப்பிலையோ வேலையிலையோ அல்லது மற்ற காரியங்களிலோ நீங்க முன்னாடி போறீங்கன்னாக்கா அது ஒரு ஆசீர்வாதம். எல்லாமே ஒரு ஆசீர்வாதம் தான். ஸோ ஒரு புதிய இடத்துக்கு போவது மூவிங் டு a நியூ பிளேஸ் கேன் பி a fresh start. ஒரு புதிய ஒரு துவங்குதலா இருக்கும், துவக்கமா இருக்கும், ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட். எங்கன்னா ஒரு புது இடத்துக்கு போங்களேன், ஓ மை காட் சூப்பரா இருக்கும். என்ன? புதுசா ஒரு இடத்துக்கு போயிட்டு புதுசா தங்குறது, புதுசா வாழ போறது, புது காரியங்களை நீங்க இங்க செய்யறதோட வேற மாதிரி செய்யறது, எல்லாமே புதுசா இருக்கும். ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டா இருக்கும். என்ன? வீட்டில் என்ன பண்ணுவோம்? உட்காந்து டீயை போட்டு பாலை ஊற்றி வேர்த்து கொட்டிக்கிட்டு அந்த கேஸ் ஸ்டவ் முன்னாடி நின்று அந்த டீயே முறைச்சு பார்த்துன்னு போவோம். புரியுதா? பொங்குதா இல்லையா, பால் பொங்குதா இல்லையா, அது அதை சக்கரை போட்டு அதை வடிகட்டி அதை கழுவ போட்டு அது எல்லாத்தையும் பண்ணி ஓகே குட். வீட்டில் போடுற டீ நல்லது தான். இப்போ சப்போஸ் நீங்கள் ஃபாரின் போறீங்க, அப்படியே ஒரு ரவுண்ட் அடிங்க, அப்படியே கார் கிட்ட, அப்படியே காரே வரும், அப்படியே கேட் கிட்ட இல்லை, அந்த ஒரு ஜன்னல் கிட்ட நிற்கும். என்ன? அங்கே நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க, அடுத்த டோர் கிட்ட போறீங்க, நீங்கள் காஃபியை வாங்கிக்குவீங்க, அப்படியே குடிச்சிக்கிட்டு ஸ்டைலாக போவீங்க. அது ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட்.
அதெல்லாம் எங்களுக்கு பிடிக்காது நீ சொல்லவே முடியாது. அப்படிதான், புரியுதுங்களா? ஒரு காஃபி வேணுமா, ஒரு டீ வேணுமா, அப்படியே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு அப்படியே காரில் போயிட்டு இந்த டோர் கிட்ட காசு பே பண்ணுவீங்க. அடுத்த டோரில் நீங்கள் வரத்துக்குள்ள உங்கள் காஃபி ரெடி ஆகிடும், உங்கள் பீஸா ரெடி ஆகிடும், உங்கள் ஃபுட்டு ரெடி ஆகிடும், என்னென்ன ஆர்டர் பண்ணீங்களோ எல்லாமே ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல். இந்த மாதிரி இந்தியாவில் வந்தால் சும்மாவே ஒருத்தனும் பைக்கில் போய் நிற்பான், புரியுதா? சைக்கிளில் போய் நிற்பாங்க. அதனால தான் இங்கே இந்தியாவிலலாம் கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் மேபி ஃபியூச்சரில் வரலாம். ஸோ புது துவக்கத்தையே ஒன்று கொடுக்கறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புதிய இடத்துக்கு போகிறது வந்து நமக்குள்ள ஒரு புதிய எண்ணங்களையும் கொடுக்கறது. நியூ தாட்ஸ் நம்மளுக்கு வருது, புதிய எண்ணங்கள். அவங்க என்ன பண்ணுறாங்க, நான் இங்கே இருக்கிற மாதிரியே காலையில் ப்ரஷ்ஷை வச்சுக்கின்னு வெளியில் ஒரு 10 மணிக்கு ப்ரஷ்ஷை வச்சுக்கின்னு நான் தேய்ச்சின்னு இருக்க முடியாது. வெளியில் போயிட்டு நோ, நான் நிறைய பார்ப்பேன் எங்கள் வீட்டுக்கிட்டலாம், தேய்க்கங்க 1/2 மணி நேரம், ஒரு 10 மணிக்கு வெளியே. ஓ அப்பா, எனக்கு எப்படி தெரியுமா இருக்கும் அதை பார்க்கும்போது. அது என்ன ப்ரஷ்ஷை தூக்கிக்கிட்டு வெளியில் வந்து ப்ரஷ் பண்ணுறது, வெரி வெரி இன்டீசன்ட் பிஹேவியர். எனக்கு அப்படியே பயங்கரமா ஒரு கடுப்பா இருக்கும், இப்படிப்பட்ட ஜென்மங்களாம் இருக்குதுங்களே உலகத்துல அப்படின்னு. அது ஒரு இங்கெல்லாம் அப்படி வெள்ளையா வெட்டிக்கின்னு அப்படியே இங்க அப்படியே பேசிக்கிறேன், என்ன எப்படிங்கிற நல்லா இருக்கிறிய அப்படி ஒரு வார்த்தை போட்டுக்கிட்டு. இந்த மாதிரி ஆட்கள்லாம் மூவ் பண்ண முடியுமா? இவங்கெல்லாம் மூவ் பண்ணி இவங்கெல்லாம் ஃபாரினை பத்தி யோசிக்க முடியுமா? நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ வெளியே போற மூவ் போறனாக்கா இந்த செய்தி உனக்கு தான். ஆல்ரைட், ஜானு குறிச்சு வச்சுக்கோ, எங்கெங்க கட் பண்ணோம். ஏன்னா நான் கொஞ்சம் பேடா இருப்பேன் நடுவில், எங்க கட் பண்ணோம் எங்க வச்சுக்கிட்டோம் அப்படி சார் நான் யோசிங்க. இந்த மாதிரி காரியங்கள் வேப்ப குச்சியில வளர்றது நல்லதுதான். வெளியில வந்துதான் அப்படியே பேனு இழுத்து தலை சீவி எனக்கும் பேன் புளுத்தியா நான் இருக்கிறேன்னு காட்டுறேன். ஓ மை காட், யோசிங்க. மாதிரி மென்டாலிட்டி வச்சுக்கிட்டு, செட் வச்சுக்கிட்டு மூவிங்க பத்தி யோசிக்காத. மூவிங்கன்னா முன்னாடி செல்றத பத்தி யோசிக்காத. லைஃப் ஸ்டைல் நீ இங்கேயே மாத்தினாதான் உன் லைஃப் ஸ்டைல் வேற மாதிரி இருக்கும். மூவிங்க பத்தி பைபிள் சொல்லல நினைக்கிறீங்களா? நிறைய சொல்லுது, நிறைய காரியங்களை சொல்லுது பைபிள்ல. ஸோ அதை பத்தி நீங்க தெளிவா இருக்கணும். நியூ தாட்ஸ் நமக்கு உருவாகும், புதிய சூழ்நிலைகள் கிடைக்கும். மொத்தத்தில் புதிய துவக்கம் இருந்தால்தான் புதிய ஆசீர்வாதங்கள். புதிய துவக்கம் இருந்தால்தான் புதிய ஆசீர்வாதம். நீ ஆசீர்வாதம் சொல்றல, நான் கேட்கிற உனக்குள்ள புதிய சிந்தனைகள் இருக்குதா? புதிய மாற்றங்கள் இருக்குதா? புதிய எண்ணங்கள் இருக்குதா? புதிய புதிய ஒரு எனர்ஜி இருக்குதா? ஃப்ரெஷ் மைண்ட் இருக்குதா? நீ அதெல்லாம் யோசிக்கிறியா புதுசா? எவ்வளவு பேர் பழசிலே இருக்கிறீங்க? என்னால ஒரு பழச ரொம்ப நாளைக்கெல்லாம் வச்சு என்னால யோசிக்கவே முடியாது. நான் அப்படிப்பட்ட ஆள். எல்லாமே எனக்கு புதுசா இருக்கணும். எனிதிங், ஹஸ்பண்டை தவிர, புரியுதா? மற்றது எல்லாமே எனக்கு புதுசா இருக்கணும். ஸோ தயவு செய்து நினைச்சுக்கங்க, உங்க வாழ்க்கையில நீங்க இப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு இடம் கொடுத்தாதான் கர்த்தர் வந்து உங்களை ஆசீர்வதிக்கவும். கர்த்தர் உன்னை ஒரு புதிய இடத்துக்கு மூவ் பண்ண நினைக்கும் போது கர்த்தர் வந்து God prepares your heart, mind and body. கர்த்தர் வந்து உன்னுடைய இருதயத்தையும் உன்னுடைய மனசையும் உன்னுடைய சரீரத்தையும் அவர் தகுதிப்படுத்தி கொண்டிருப்பார். ஆமென். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? அதனால்தான் உங்க மைண்டை ப்ரிப்பேர் பண்ணி நீ எங்கேயோ போகணும்னு சொல்லிட்டு ஒரு தாட்டு, ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஆமென். ஸோ இதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் சும்மாலாம் ஒரு எண்ணத்தை கொடுக்க மாட்டாரு. ஆண்டவர் ஒரு எண்ணத்தை கொடுக்குறாருனாக்கா அது கூட நீ எப்படி டிராவல் பண்ற இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது கூட நீ எப்படி டிராவல் பண்ற. சப்போஸ் நீ வந்து வெளிநாட்டுக்கு போகணும், இல்லை பெரிய வேலைக்கு போகணும், ஒரு தகுதி உள்ள பொசிஷனுக்கு நான் வரணும் அப்படின்னு நீ நினைக்கிறேனாக்கா, நான் கண்டிப்பாக சொல்லுவேன், நீ அதை நினைக்கிறது மட்டும் பத்தாது, யூ ஹேவ் டு டிராவல் வித் தட். நீ அந்த டிராவல் பண்ண, அது கூடவே நான் இப்படி தான் ஆக போகிறேன், நான் இப்படி தான் வரப்போகிறேன். நான் எப்பவுமே என்னை எப்படி யோசிச்சு பார்ப்பேனாக்கா, ஐ வாண்ட் டு பிகம் ஒரு பெரிய ஸ்பீக்கராக வரணும், பெரிய பெரிய இடங்கள்ல போய் பேசணும், பிரசன்ட் பண்ணணும், இப்படி பிரசன்ட் பண்ணணும், அப்படி பிரசன்ட் பண்ணணும். அந்த எல்லாத்தையுமே நான் எனக்குள்ள வரவே, அதான் மீ. புரியுங்களா?
அந்த அத்தனை தன்மைகளும் எனக்குள்ள இருக்கணும். ஒரு ஸ்டேஜில் ஏறினா நான் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், நான் எப்படி இருக்கணும், என்னுடைய ட்ரெஸ்ஸிங் எப்படி இருக்கணும், என் ட்ரெஸ் கோட் எப்படி இருக்கணும், என்னுடைய ஸ்பீச் எப்படி இருக்கணும், என்னுடைய ஆக்ஷன் எப்படி இருக்கணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் அது கூட டிராவல் பண்ற ஆளு. எதனா ஒரு மூவ் நான் நினைக்கிறேனாக்கா அந்த மூவை எனக்குள்ள நான் அப்படியே அடாப்ட் பண்ணுவேன். ஒரு பிளேஸை நான் அடாப்ட் பண்ணுவேன், ஒரு சிச்சுவேஷனை நான் அடாப்ட் பண்ணுவேன். அது கூட தான் நான் டிராவல் பண்ணுவேன். நான் என்னை மாற்றிக்கவே மாட்டேன். நான் திருப்பி நினைப்பேன், நான் அங்கே போனால் நான் இப்படி தானே இருக்க போகிறேன், அந்த பொசிஷனில் நான் இருக்க போகிறேன். ஏன்னா ஒரு பெரிய பெரிய பதவியில் இருந்துட்டு ஒரு பொசிஷனில் நான் இருந்துட்டு வரும்போது நான் நினைச்ச காரியம் கர்த்தர் என்னை எப்படி ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போய் வச்சார், எப்படி கொண்டு போய் ப்ரிப்பேர் பண்ணி வச்சார். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் பைபிள் வாசிக்கும் போதே என்னை பார்த்து சிரிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, என்னை கிண்டல் பண்ணவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு அதே பர்சனை கர்த்தர் ஒரு வித்தியாசமான லெவல்ல பைபிள் வாசிக்கவும் பேசவும் வைக்கிறார்னாக்கா, எனக்குள்ள நான் போட்ட அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ், எனக்குள்ள நான் போட்ட அந்த இன்ட்ரெஸ்ட், எனக்கு நான் இடம் கொடுத்த அந்த ஸ்பேஸ், இது எல்லாமே என்ன மாத்துச்சு. ஸோ உங்களுக்குள்ள வித்தியாசம் காரியங்கள் நீங்க மூவ் முன்னாடி போனோம்னாக்கா, நீ பழச வெளியில விட்டாதான், பின்னாடி விட்டாதான். முன்னாடி நீ பழசையே நீ வச்சுக்கிட்டு நான் போவேன், நான் மூவ் பண்ணுவேன், நான் வருவேன், நான் இதை செய்வேன் அதை செய்வேன், நீ பேசிட்டே இருக்கிறீங்கனாக்கா ஃபெயிலியர். டெஃபினெட்லி அது ஜெயிக்காது. ஸோ இதில் நீங்கள் கருத்தாக இருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஏன்னா கர்த்தர் உன்னை ஒரு காரியத்துக்காக மூவ் பண்ணுறனாக்கா, God prepares your heart, mind and soul. உன்னுடைய எல்லா காரியங்களையுமே கர்த்தர் ரெடி பண்ண விரும்புகிறார். ஸோ அதனால அதாவது அதுக்கு வேண்டிய இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, கர்த்தர் ஒரு காரியத்துக்காக உங்களை ரெடி பண்ணுறாருனாக்கா, அந்த காரியத்தில் ஒரு முக்கியமான அம்சம் இருக்குது. அது என்னன்னாக்கா சமாதானம். ஒரு காரியத்தை நீங்கள் எடுக்கும் போது சமாதானம் வரும். ஒரு மூவ்னாலே, ஒரு முன்னாடி போகிறோனாலே, அதுக்கு முன்னாடி எதுவுமே சாஃப்டாக இருக்காது, எதுவுமே அப்படியே ரோஜா பூ மேலே நடந்து போகிற மாதிரி இருக்காது. நிறைய கஷ்டங்களை தாண்டி, மலைகளை தாண்டி, பள்ளத்தாக்குகளை தாண்டி, நீ கடந்து சோர்வை தாண்டி நடுவில் ஒரு இடத்துல வேணாம், இதெல்லாம் என்னத்துக்கு, எல்லாமே ட்ரை பண்ணி வேஸ்ட் ஆயிடுச்சே அப்படின்னு நீ நினைக்கிற கட்டத்தில் கர்த்தர் உன்னை உயர்த்தி கொண்டு போவார். ஸோ என்னைக்குமே ஒரு எண்ணத்தை கர்த்தர் உனக்குள்ள கொடுக்குறாருனாக்கா, அதில் ஏதோ இருக்குதுன்றதை மட்டும் மறக்காதீங்க. அதில் ஏதோ ஒரு மூவ் இருக்குதுன்னு மட்டும் மறக்காதீங்க. அந்த மூவுக்கு கர்த்தர் உன்னை ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு, அந்த உயர்வுக்கு உன்னை ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு, அந்த பொசிஷனுக்கு உன்னை ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துக்கு உன்னை ரெடி பண்ணும்போது அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். ஸோ நம்மளுக்கு கர்த்தர் ஒரு மூவை கொடுக்குறாருனாக்கா, அதுக்காக ஜெபிக்கிறதுக்கு தப்பா ரைட்டா? தப்பா? கரெக்ட். கண்டிப்பா நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா அந்த எண்ணங்களை கர்த்தர் தான் நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறாரு. சங்கீதம் 37வது அதிகாரம் 23வது வசனம், நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். ஆமென். அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். நல்ல மனுஷனுடைய நடைகள் யாரால உறுதிப்படும்? மனுஷனால கிடையாது. நீ மனுஷனை வச்சுக்கிட்டு முன்னேறணும்னு நினைக்காத. மனுஷனால் அது உறுதிப்பட்டுச்சுனாக்கா அங்க சமாதானம் இருக்காது. சமாதானத்தோடு தொடங்குற மாதிரி இருக்கும், ஆனா அங்க சமாதானம் இருக்காது. ஆமென். கண்டிப்பா சொல்றேன். சமாதானத்துக்கு, அதாவது அந்த எல்லா காரியத்துக்கும் நம்ம கீழ்ப்படிந்து போகும்போது நமக்குள்ள சமாதானம் மட்டுமல்ல, ஆண்டவருக்கு ஒரு காரியத்துக்காக நம்மளை மூவ் பண்றாருனாக்கா, ஆண்டவர் நம்மளை ஒரு காரியத்துக்காக ஆசீர்வதி. மனுஷன் உலகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, கர்த்தர் ஒரு மனுஷனை உருவாக்கி எல்லாத்துக்குமே ஒரு அடி முன்னாடி வைக்க தான் வைப்பார். முன்னாடி வைக்க தான் வைப்பார். முன்னாடி நீ போலனாக்கா அதுல பிரயோஜனமே இல்லை. நீ முன்னாடி போற, நீ 1ஆம் கிளாஸ்லயே உட்காந்துட்டு இல்லை, நீ இன்னைக்கு காலேஜ் படிக்கிற, இன்னைக்கு ஸ்கூல்ல படிக்கிற, எல்லாத்தையுமே தாண்டி ஒரு ட்ரைனிங்க்கு வர, ஒரு வேலைக்கு போற, எல்லாத்துலயுமே ஒரு மூவ் இருக்குது. எல்லாத்துலயுமே ஒரு மூவ் இருக்கிறதுனால அந்த மூவ்ல என்ன ஆகுதுனாக்கா, கர்த்தர் உன்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். உன்னை
அழகா உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாரு. அதுல பார்த்தீங்கன்னா ஒரு சமாதானத்தை கொடுப்பாரு. நிறைய சிதறடிக்கிற காரியங்கள் நிறைய இருக்கலாம், சிதறுகிற காரியங்கள் நிறைய இருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஸ்ட்ராங்காக நிற்கும் போது, வைராக்கியமாக நிற்கும் போது, கர்த்தர் ஏதோ செய்கிறாரு, செய்ய விடுங்க ஆண்டவரை அப்படின்னு சொல்லும் போது கர்த்தர் செய்வார். ஸோ இங்கே 7 விதமான சூப்பர் நேச்சுரல் பிளெஸிங்ஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சூப்பர் நேச்சுரல் பிளெஸிங்ஸ் 7 விதமான காரியங்கள். நீ கீழ்ப்படிந்து, இந்த எல்லாத்துலேயுமே ஒரு வார்த்தை இருக்குதுங்க. நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய மந்திரமான வார்த்தையை கீழ்ப்படிந்து, நான் அதுக்கு காட்டி கொடுக்குறேன். அதுக்கப்புறமாக இந்த 7 காரியங்களை முடிச்ச உடனே இந்த 7 காரியங்களும் நீ கீழ்ப்படிந்தாதான் கர்த்தரால செய்ய முடியும். நம்பர் 1, ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய பிளஸிங். நீ மூவ் பண்ற, உன் வாழ்க்கையில நீ கீழ்ப்படுகிற அப்படின்னாலே நம்பர் 1 பிளஸிங் டபுள் போர்ஷன். கர்த்தர் உனக்கு அதை டபுள் ஆக்கி கொடுப்பார். ஆண்டவர் சாதாரண தேவனே கிடையாது. ஒவ்வொரு காரியத்தையுமே அவர் ரெட்டிப்பான நன்மையால நம்மளுக்கு முடிசூட்டி தருகிற தேவனா இருக்கிறார். அது தயவு செய்து என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். யோவேல் 2வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். யோவேல் 2வது அதிகாரம் 2வது அதிகாரத்துல 23வது வசனத்துல உங்களுக்கு 23வது வசனம், உங்களுக்கு பின்மாரியும் முன்மாரியும் ஏற்கனவே வசிக்கப்படுவார். ஆமென். கரெக்டா தெளிவா இருக்குது. யோவேல்ல 22வது அதிகாரத்துல 23வது வசனம் டபுள் தி போர்ஷன், முன்மாரியும் பின்மாரியும் உனக்கு தர போறாரு. ரெண்டாவது ஆசீர்வாதம், சூப்பர் நேச்சுரல் பிளெஸிங்ஸ்ல 2வது ஆசீர்வாதம் பாத்தீங்கன்னா ஃபைனான்சியல் அபண்டன்ஸ். அதாவது யோவேல் 2வது அதிகாரம் 24வது வசனத்துல களங்கள் தானியத்தினாலும் ஆலயங்கள் திராட்சை ரசமும், 24வது வசனம் களங்கள் தானியத்தினாலும் நிரம்பும், ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனான்சியல் அபண்டன்ஸ் நிறைய கர்த்தர் உங்களுக்கு தராரு, எல்லாத்தையுமே உங்களுக்கு தராரு, தராம இருக்கவே மாட்டார். ஆனால் நீ கீழ்ப்படிய ரெடியா இருக்கிறியா? 3வது காரியம் ரெஸ்டோரேஷன். ஆண்டவர் நம்மளை திரும்ப எல்லாத்தையும் மீட்டுக் கொள்கிற தேவனா இருக்கிறாரு. 2வது அதிகாரம் 25வது வசனத்துல கடைசி பாகத்துல பச்சை கிளிகளும் முசுக்கோட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். அந்த பட்சித்து போட்ட எல்லா காரியங்களும் திரும்ப அளிப்பேன். அதாவது நிறைய சேர்த்து வச்சிருப்போம், நிறைய எண்ணங்கள் வச்சிருப்போம், நிறைய ஆசீர்வாதங்களை பத்தி நினைச்சு வச்சிருப்போம். இது எல்லாமே எப்படி அழிக்கப்படுதுன்னா, நல்லா போட்டுக்கிட்டு பாருங்க. வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கோட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும். பூச்சி நச்சரிச்சிருதா? எல்லாத்தையும் நம்ம வீட்டில் கரையான் வந்துருதா? இதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்ட சில காரியங்களை பட்சித்து போடும். நமக்கு தெரியாது, நான் இப்படிதான் இருக்கிறேன்றது நமக்கு தெரியாது. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா இது எல்லாமே போடுற நேரத்துல பட்சித்த அத்தனை காரியங்களையும் வருஷங்களின் விளைவை உங்களுக்கு நான் திரும்ப அளிப்பேன். ரெஸ்டோரேஷன். 4வது காரியம் மிரக்கல்ஸ். அதே 26வது வசனத்துல உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். ஆண்டவர் உன்னை மூவ் பண்ணும் போது நீ நினைக்காத காரியத்தை செய்வார். நீ நினைக்கவே மாட்ட. ஆண்டவரே இது யாரு எனக்கா அப்படின்னு கேட்கிற சூழ்நிலைகளை கர்த்தர் உண்டாக்குவார். அதிசயமான காரியங்கள் உனக்கு ஒண்ணுமே புரியாது. எனக்கு என்ன ஆண்டவரே இவ்வளவு பெரிய காரியத்தை செய்றீங்க, எனக்கு என்ன ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்கள். சோ மிரக்கல்ஸ் நடக்கும்போது அவர் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். ஆண்டவர் மிரக்கல் செஞ்சுட்டாருனாக்கா, இந்த குட்டி குட்டியா நீங்க சொல்றீங்களே அதெல்லாம் ஒரு பெரிய மிரக்கல் கிடையாது, மிரக்கல் தான். ஆனா ஆண்டவர் செய்யும் போது அதிசயமா செய்வார், அற்புதமா செய்வார். எத்தனை பேர் குதிரையில போயிருக்கிறீங்க? எந்த மெரினா பீச்லயா? வேற எங்க போயிருக்கிறீங்க? குதிரையில எத்தனை பேர் போயிருக்கிறீங்க? 2 பேர் தானே. வெங்கட் போனதில்லை? சைமன் பீச்சில். ஸோ நான் ஒரு கான்ஃபரன்ஸுக்கு போகிறேன், யூஎஸ்க்கு. அந்த கான்ஃபரன்ஸில் ஒபாமா வராருன்னு சொன்னல. போகிறப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்கியிருக்கிறேன், மேரியட். அங்கே தங்கியிருக்கிறேன். என்னை கூப்பிட்டு போகிறாங்க. நான் தனியாக தான் இருக்கிறேன், பாஸ்டர் அப்போ கிடையாது. தனியாக இருக்கிறேன்.
நான் இறங்கி என் ரூமை விட்டு வெளியில வரேன், ஒரு கும்பலே எனக்கு காத்துனுக்குறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஏஷியன் லேடி டு த கான்ஃபரன்ஸ். அதனால எனக்கு அப்படி ஒரு வரவேற்பு. நான் நினச்சேன் ஏதோ கார் வந்து நிற்கும் அப்படின்னு. இந்த ராஜாக்கள் ராணிகள் போவாங்கல்ல, பெரிய என்ன சொல்லுவாங்க அதுக்கு, சேரியட், அந்த மாதிரி 2 வெள்ளை குதிரை. நானும் ஒரு பிஷப் வைஃபும் அந்த குதிரையில போறோம். எங்களை சுத்தி அவ்வளோ பேர் வராங்க. எனக்கு வெக்கமாயிடுச்சு. எனக்கு கொஞ்சம் அமெரிக்காவில் 2 வெள்ளை குதிரையில சேரியட்ல உட்காந்துக்கிட்டு, ஏன் நம்ம முறைக்கிறீங்க? எதுக்கு? நல்லது தானே சொல்லித்தர. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீ மெரினா பீச்சில் ஏறின குதிரை மாதிரியே நீ என்ன மதி சவாரி விட்டு அப்போ உலகத்தையே நான் தாண்டா வச்சிருக்கிறேன். நீ எனக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த இடத்துல? 2 இவ்வளோ ஹைட் வெள்ளை குதிரை. நம்ம குதிரை மாதிரி கிடையாது, இவ்வளோண்டு கிடையாது, இவ்வளோ ஹைட்டாக இருக்குது. அப்படி அழகு முடி அதுக்கு இன்னமும் என்னால் மறக்கவே முடியல. இதெல்லாம் நான் எந்த பேப்பரில் போடுறது, எந்த நியூஸில் சொல்கிறது? எதனா காட்டிக்கிறேன் நான் ஃபஸ்ட்டு. இன்றைக்கி தானே சொல்கிறேன் இங்கே இந்த கதையை உங்களுக்கு. என்னைக்குன்னா நான் சொல்லிக்கிறேன்னா, அமுக்கி வாசி கத்தர் உன்னை உயர்த்தும் போது, புரியுதா? அப்படியே பெருமையா அப்பா ஒன்று ஆண்டவர் ஆசீர்வச்சிடக்கூடாது. லுக்கே இப்படிதான் ஆயிடும். என்ன பெருமையாயிடும். அந்த கழுத்தெல்லாம் தூக்கணும். நான் சொல்றேன் இதான் தேவையே இல்லை. ஆண்டவர் உன்னை அதிசயத்தை காண செய்வார். உன்னை மூவ் பண்ணணும்னு நினச்சிட்டாருன்னா உனக்காக என்ன வேணா செய்வார். எனக்கு சுத்தமாக தெரியாது நான் அப்படிப்பட்ட ஒரு சேரியட்ல நான் உட்காந்து போக போறேன்னு. அந்த மாதிரி உட்காந்து நானும் அவங்கள மட்டும், அவங்க ஒரு பெரிய கேப் போட்டுக்கிறாங்க. அவங்கள அடியில் குஞ்சு தான் பார்க்கணும், அவங்க கண்ணை பார்க்கணும்னா கூட அந்த மாதிரி ஒரு பெரிய கேப் அவங்கள அப்படி தான் போடுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் சாதாரண அதிசயம் இல்லை, பிரமிக்கத்தக்கதாக அதிசயங்களை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ நல்லா ப்ரிப்பேர்டா இருங்க. கர்த்தர் உங்களை இப்படிலாம் உயர்த்தணும்னாக்கா பி ப்ரிப்பேர்ட் டு மூவ். ஆர் யூ ரெடி டு மூவ்? நீ அம்மாடி அசந்துட்ட. ஓகேவா? ஸோ மிரக்கல்ஸ் நடக்கும். 5வது காரியம், காட்ஸ் டிவைன் பிரசன்ஸ். யோவேல் 2வது அதிகாரம் 27வது வசனத்துல, நான் இஸ்ரவேலின் நடுவிலே இருக்கிறவர் என்று நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறு ஒருவரும் இல்லை. அவருடைய டிவைன் பர்பஸ், அவருடைய டிவைன் பிரசன்ஸ் நம்ம கூடவே இருக்கும். ஆண்டவர் தான் நம்ம கூட இருக்கிறவர். அவரை தவிர யாருமே இல்லை. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்று நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று வேறு ஒருவரே இல்லை. உன்னை கூட்டிட்டு போறாருனாக்கா கர்த்தர் இவ்வளோ பிளான் பண்றாரு. 7 பாயிண்ட்ஸ் நான் நினைச்சு பார்க்கவே இல்லை. இவ்வளோ பிளான் பண்ணி உனக்காக இது இந்த வசனங்கள் எல்லாம் எழுதி, நான் உன்னை கூட்டிட்டு போற ஆளு நான் தான். உனக்கு மிரக்கல் செய்ய போறவர் நான் தான். உனக்கு ஃபைனான்சியல் அபண்டன்ஸை கொடுக்க போறவர் நான் தான். உனக்கு ரெஸ்டோரேஷனை கொடுக்க போறவர் நான் தான். டபுள் ஆஃப் த போர்ஷன்ஸை உனக்கு கொடுக்க போறவர் நான் தான். எல்லாமே கர்த்தர் நான் தான். நானே கர்த்தர், நானே அதை செய்வேன். அது சொல்றாரு. சோ நானே இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்று நீங்க அறிந்து கொள்வீர்கள். 6வது காரியம், blessings upon your family and ministry. கர்த்தர் உன்னை கூட்டிட்டு போறாருனாக்கா உன்னை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இது நல்லாகுது, அது நல்லாகுது, இப்படி இருக்குது, அப்படி இருக்குது சொல்றதுக்காக கூட்டிட்டு போல. நோ, கர்த்தர் வித்தியாசமா உன்னை கூட்டிட்டு போறாரு. 28வது வசனத்துல பாருங்க, நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்போது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். உங்கள் வாலிப தரிசனங்களை காண்பார்கள். சோ கர்த்தர் இதெல்லாம் போட்டம் கூட்டிட்டு போவாரு. இந்த அபிஷேகத்தை உன் மேல போட்டம் கூட்டிட்டு போவாரு. ஆண்டவர் சும்மாவே கூட்டிட்டு போக மாட்டாரு. ஆர் யூ ரெடி டு மூவ்? ஆமென். இந்த காரியத்தை உன் கையில நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். நான் நிறைய மூவ்ஸை நான் பார்த்துட்டேன். நிறைய காரியங்களை நான் என்னுடைய வாழ்க்கையில அனுபவிச்சேன். ஆண்டவர் நம்மளை கூட்டிட்டு போனா என்னென்ன செய்யறாருன்றத நான் நிறைய அனுபவிச்சுட்டேன். இன்னைக்கு நான் சொல்லித்தரேன். இன்னைக்கு நான் உங்களை சொல்றேன், ஆண்டவர் உங்களை கூட்டிட்டு போறானாக்கா ஏதோ ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாரு. ஸோ blessings upon your family. இந்த வசனங்களை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னுடைய குமார்த்திகளும் குமாரரும் ஆண்டவரே தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். மூப்பர்கள் சொப்பனை வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். இது நிறைவேறணும் ஆண்டவரே. எங்களுடைய குடும்பத்தில் இது நிறைவேறணும், எங்களுடைய ஊழியத்தில் இது நிறைவேறணும் ஆண்டவர். நீங்க சொல்லி ஜெபிக்கும் போது நம்ம கிட்ட இன்னும் இல்லைன்னு காப்பார் கர்த்தர். எல்லாத்தையுமே நம்ம மேல போட்டு நீ எனக்காக மட்டும் பிரகாசி, அது போதும்.
நீ எனக்காக வாழ், நீ எனக்காக எதையாவது செய். கர்த்தர் ரெடியா இருக்கிறார் எதை செய்யறதுக்கும் ரெடியா இருக்கிறாரு. ஆனா நீ செய்யலனாக்கா, உன்னுடைய பகுதி, உன்னுடைய போர்ஷன் அதில் இல்லைனாக்கா கர்த்தரால எதுவுமே செய்ய முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி 7வது காரியம் டெலிவரன்ஸ். யோவேல் 2வது அதிகாரம் 32வது வசனம், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். ஆமென். ஸோ நம்மள எதுக்கு வந்திருக்கிறோம்? தொழுது கொள்ள தான் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். ஆமென். அந்த தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் யாரு? ரட்சிக்கப்படுவான். இதை மறந்துடாதீங்க தயவு செய்து. இந்த 7 பாயிண்ட்டுமே ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பர் நேச்சுரல் பிளஸிங்ஸ். கர்த்தர் உன்னை மூவ் பண்ணும் போது, உன்னை முன்னாடி நகர்த்தும் போது கர்த்தர் கொடுக்குற இந்த 7 பிளஸிங்ஸை மறந்துடாதீங்க. கர்த்தர் சும்மாவே நகர்த்திட்டு போவாரு. ஐயோ கர்த்தரை ஆசீர்வதிச்சிட்டாரு, இதை கொடுத்துட்டாரு, அந்த மாதிரி ஆசீர்வதிக்கிற தேவனே கிடையாது. அது உன்னுடைய சாய்ஸ், அது உன்னுடைய இன்ட்ரெஸ்ட். ஒரு சின்ன பிளஸிங்ஸை பார்த்தோன்னா, அப்பா இதப்பா இது கட்சிச்சு அது கட்சிச்சு. இன்னும் நான் எப்படி பார்ப்பேன்னா, ஒரு பிளஸிங்ஸை இந்த குட்டியா இருக்கிறது அதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் பெருசா பேச மாட்டேன். ஆண்டவரே, எதையோ நான் அனுபவிக்காதத, என்னால் செய்ய முடியாதத நீங்க செய்றீங்கனாக்கா அது பெரிய பிளஸிங் எனக்கு. அதுதான் என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுக்குற ஒரு பெரிய பிளஸிங்கை நான் பார்ப்பேன். ஆண்டவர் ரொம்ப அழகா செய்கிற தேவன், ஆனா பெற்றுக்கொள்ள தெரியாம இருக்கக்கூடாது. ஆண்டவர் கொடுக்கிறவர், ஆண்டவர் மூவ் பண்ணுகிறவர், ஆண்டவர் நமக்கு பல காரியங்களை நமக்காக செஞ்சு காட்டுறவர். உன் வாழ்க்கையில நீ அனுபவிக்காததை தான் கர்த்தர் செய்வார். நிறைய ஆசைகள் இருக்கும்ல. இப்போ நான் இந்தியாவில் உட்காந்துக்கிட்டு நான் சேரியட்ல போனோம்னா எப்படி இருக்கும்? அந்த பேர் என்ன, மவுண்ட் ரோடுன்னு சொல்கிறேன், சென்ட்ரல் எதிர்க்க காஞ்சி போன குதிரைங்கள்லாம் இருக்கும் பாருங்கள். சேரியட்லாம் வச்சுக்கிட்டு சில கல்யாணத்துக்கு கொண்டு வருவாங்க பாருங்கள். பாவம், அது எலும்பும் தோலமாக இருக்கும் அந்த குதிரை. ஆனால் மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா கிராண்டாக உட்காந்து போவார். அதில் பார்த்துக்கிறீங்களா? அந்த மாதிரி தான் கொண்டு வருவாங்க. இந்தியாவில் நான் இருந்திருந்தா எல்லாத்துலேயுமே கத்த பெஸ்ட்டு, த ஃபர்ஸ்ட்டு, அதாவது வித்தியாசமாக தான் உனக்கு கொண்டு வந்து தருவார். நான் எப்படி பார்க்குறேன், நான் அனுபவிக்கல ஆண்டவரே, எனக்கு எல்லாத்தையும் கொடுத்தீங்க. அதில் நான் காசு கொடுத்து போனோம்னாக்கா ஐ டோன்ட் நோ நான் எவ்வளோ டாலர்ஸ் பே பண்ணியிருக்கணும் கூட எனக்கு தெரியல. அந்த மாதிரி தேவனுங்க. அதனால தான் சொல்கிறேன், உன் ஃபோக்கஸ் இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது. உன்னுடைய ஃபோக்கஸ் இப்படி வச்சுட்டு பார்க்குறீங்க. மகி கவனிக்கிறீங்களா? என்னமோ பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்கள் ஃபோக்கஸ் இப்படி இருக்கக்கூடாது. உங்கள் ஃபோக்கஸை நீங்கள் இப்படி வச்சிங்கனாக்கா இதுக்குள்ளே யார் வேணால் பூரலாம். நீங்கள் இப்படி வச்சிங்கனாக்கா உள்ள புகுறவங்களுக்கு புரியாமல் போயிடும், எந்த வழியாக வரணும்னு தெரியாது உங்ககிட்ட. இப்படி வைங்க, இப்படி வைங்க உங்களுடைய எய்ம்ஸை, உங்களுடைய ஃபோக்கஸை. நான் சொன்னல, உன் எதிரியை நீ கன்ஃபியூஸ் பண்ணு, உன் எதிரியை சாத்தான நீ கன்ஃபியூஸ் பண்ணு. நீ இப்படி இருந்தினாக்கா எல்லாம் உள்ள நுழையும். எல்லா ஐடியாஸை கேட்டுக்கிட்டு அப்படியே தான் உட்காந்துப்போம். ஆமையானும் சொல்ல முடியாது, அல்லையாவும் சொல்ல முடியாது. ஆனால் நீ ப்ராடாக நீ வைக்கிறனாக்கா நீ எந்த வழியில் எப்படி என்ன கர்த்தர் உன்னை எப்படி ஆசீர்வதிக்க போறான்றத யாருக்குமே புரியாது. ஸோ தயவுசெய்து பி அலர்ட். உங்களுடைய மூவில் நீங்கள் அலர்ட்டாக இருந்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால் கர்த்தர் மூவ் பண்ணும்போது நிறைய திட்டங்களை வச்சிருக்கிறாரு. நிறைய திட்டங்கள், கர்த்தர்கிட்ட இருக்கிற திட்டங்கள் உந்தோட பிரமாதமாக இருக்கும். எடுத்துக்கொள்வோம் ஆதியாகமம் 12வது அதிகாரம். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1-3 எடுத்தோன்னே நீங்க சொல்லலாம் யாரை பத்தி கர்த்தர் பேசுறாருன்ட்டு. ஆபிரகாமை பத்தி பேசுறாரு. சோ கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு, எல்லாம் சொல்லுங்க, தேசத்துக்கு எத்தனை பேர் ரெடி? நான் எப்படி எதிர்பார்த்தேன் தெரியுமா? ரெடி, அப்படி எதிர்பார்க்கிறேன். நீ உட்காந்துன நோ, உனக்குள்ள அந்த எண்ணங்கள் இருக்கவே கூடாது. பி ஸ்மார்ட், பி ஸ்மார்ட். உனக்குள்ள அந்த சோம்பேறியான எண்ணங்கள் இருந்துச்சுனாக்கா அதே அம்மியை தான் போட்டு நீ அரைச்சிக்கிட்டே இருப்ப, உன்னால முன்னேற முடியவே முடியாது. சோ ஆபிரகாமை நோக்கி ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? உன் தேசத்தை. ஆமென். எத்தனை பேர் தேசத்தை விட்டு போறதுக்கு ரெடியா இருக்கிற? கை தூக்க எல்லாமே. அல்லேலூயா, ஆமென். அவ்வளவுதான், விடு.
கொடுக்குறாங்களோ இல்லையோ, நான் கீழ்ப்பட மாட்டேன், நான் செய்ய மாட்டேன், என் ஃபோக்கஸ் வைக்க மாட்டேன். ஆனால் நான் தேசத்தை விட்டு போனோம். எல்லாத்துக்கும் அப்பா அவ்வளோ ஆசை இருக்குது. ஆனால் நீ கீழ்ப்படிறியா? நீ என்ன செய்யற? உன் வாழ்க்கையில மாற்றங்கள் வந்திருக்குதா? அது எல்லாத்தையும் கொண்டு வர, சீக்கிரமா கொண்டு வர. வாங்க பார்க்கலாம். அப்புறம் பாங்க, தேசத்தையும் இனத்தையும் விட்டு போவியா? ஐயா, ஊரை விட்டு போவே முடியாது. அங்க போய் ரவுண்டு கட்டி பேசினாதான் எனக்கு நல்லா இருக்கும். ரவுண்டு கட்டி உட்காந்து பேசும் போதெல்லாம் நீ நினைச்சுக்கோ, நீ வெளிநாடெல்லாம் போவே மாட்ட. ஆமென். முடியவே முடியாது. உன் எண்ணங்கள் என்னைக்கு மாறுதோ அப்பதான். ஸ்டார் பக்ஸ்ல போயிட்டு எத்தனை பேர் காஃபி குடிப்பீங்க? ஏன் பாஸ்டர், அது 300 ரூபாய் ஒரு காஃபியை கொடுத்து வாங்கி யாருன்னா குடிப்பாங்களா? ஐசக்கு அதுக்கு முன்னாடியே நான் போயிருக்கிறேன். அஃப்கோர்ஸ் பிள்ளைங்க இருக்கும் போதே நான் கூட்டிகிட்டு போயிருக்கிறேன் ஸ்டார் பக்ஸ்க்கெலாம். ஐசக் வந்து ஸ்டார்டிங்கில் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் போது ஸ்டார் பக்ஸில் வேலை செஞ்சார். அவர் ஸ்டார் பக்ஸில் வேலை செய்கிறாருன்னு சொல்லிட்டு அடிக்கடி போயிட்டு இஏல உட்காந்து ஒரு ஸ்டார் பக்ஸ் இருக்குது அங்கே ஸ்டார்டிங்கில், அங்கே உட்காந்து காஃபி குடிப்பேன். அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசுவேன் நான். இங்கே எப்படி இருக்குது, உங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி செய்கிறீங்க, எல்லாத்தையும் பேசிட்டு வருவேன். ஜஸ்ட் டு ஹாவ் அந்த ஒரு ரசனைக்குள்ளே நான் போகணும், அந்த ஒரு தாட்டுக்குள்ளே நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுடைய மைண்டை பாருங்க, பழைய மனசுக்குள்ளே வச்சுட்டு இருக்கிறோம்ல. நான் சொல்கிறேன், போயிட்டு நீ லாவிஷா நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும், பெரிய பெரிய கடைக்கு போகணும் நான் சொல்லலை. எப்பயாச்சும் ஒரு தடவை அந்த மாதிரி ஒரு 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 ரூட்டில், அந்த மாதிரி ஒரு லைனில் நம்ம ஒரு என்ன சொல்கிறது, இங்கே ஒரு லைட்டெல்லாம் போட்டு வச்சு ஜிகின்னு ஒரு லைட்டை போட்டுன்னு ஒரு ஹோட்டலை வச்சுக்கணும்னா அப்படியே 5 ஸ்டார் ஹோட்டலில் போடுற மாதிரி பூந்து நம்ம என்ன பண்ணுவோம், அங்கே போயிட்டு குடிச்சிட்டு இருப்போம்ல. கொஞ்சம் ஒரு டீசெண்டாக அந்த மாதிரி மைண்டை மாற்றுங்க உங்களுடைய வாழ்க்கையில். அதெல்லாம் மாற்றிடுவோம் பாஸ்டர், ஆனால் மனம் திரும்ப தான் மாட்டோம். ஓகேவா? அதனால் என்ன சொல்கிறது, இனத்தையும் உன் இனத்தை விட்டு போக முடியுமா? இல்லை. அந்த ரோட்டில் டீ எத்தனை வருவான் பார்த்தியா, டே அவன்கிட்ட காஃபி டீ அவன்கிட்ட 2 ரூபாய்க்கு வாங்கி அந்த அப்படியே எல்லாரும் இந்த வேணுமா, காஃபி வேணுமா, டீ வேணுமா, அந்த ஒரு பேப்பர் கப்பில் வாங்கி புர்ன்னு குடிச்சிட்டு அப்படி தூக்கி போட்டு எப்படி கத்தர் முன்னேற முடியும்? என் அம்மா வேணும், என் அப்பா வேணும், வரமாட்டேன், உன்னை விட்டுட்டு நான் வரமாட்டேன்னு சொன்னீங்கன்னா அனுப்பவே மாட்டார் ஐயா. நோ, அனுப்பவே மாட்டார். என் அப்பாவையும் கூட்டின்னு போவேன், என் அம்மாவையும் கூட்டின்னு போவேன். என் அப்பா வேணும், அம்மா வேணும். எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் வேற, என் அண்ணனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் வேற, என் அக்காவுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் வேற, எங்கள் அம்மா அப்பாவுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் வேற. ஸோ நீ மூவ் பண்ணுறதுக்கு இத்தனை காரியங்கள் இருக்குது. அதனால தான் கத்தர் தெளிவாக பேசிட்டார். அந்த போன் வந்து லாஸ்ட்டாக தான் வருது. என்ன அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் பெறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அந்த போன்றது லாஸ்டா வருது. மீதி எல்லாம் முதலே கொடுத்துட்டாரு, முதல் டீடைல்ஸை கொடுத்துட்டாரு. ஸோ அந்த டீடைல்ஸுக்கு நீ ரெடியா இருக்கிறானாக்கா உன்னை போ வைப்பார். எத்தனை பேர் ரெடி? என் தேசத்தை விட்டு போவேன், ஆமேன் மட்டும் சொல்லு. என் தகப்பனுடைய வீட்டை விட்டு போவேன், என் அம்மா அப்பா விட்டு நான் போவேன், என் இனத்தாரை விட்டு போவேன், நான் கூடி உட்காந்து பேசுறேன் பத்தியா அந்த இடத்தெல்லாம் விட்டுட்டு போவேன் சொல்லினே இருக்கணும். இதெல்லாம் நீ விட்டுட்டு நீ போனாதான் உனக்கு புதுசா காட்டுவார் கர்த்தர். புரியுதா? ஐயோ எங்க அம்மா எங்க அப்பா அவங்க இவங்க ஏனோ இதே நீ பிடிச்சிட்டு இருக்கிறனாக்கா மறந்துடு தம்பி தங்கச்சி, மறந்துடு, அதெல்லாம் மறந்துடு. அப்புறம் பாருங்க சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லிட்டு நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, நீ வேற தேசத்துக்கு போனாதான் உன்னை பெரிய ஜாதியே, ஆமென், உன்னை பெரிய ஜாதியாக்கி. அப்புறம் என்ன இதெல்லாம் சொல்லும் போது அப்படியே ஜாலியாக இருக்குதுல்ல. எவ்வளோ கூட்டிகிட்டு போவார் கர்த்தர். கீழ்படிறியா, சர்ச்சுக்கு வரியா, பைபிள் வாசிக்கிறியா, ஜோம் பண்ணுறியா, சர்ச்சில் வந்து ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறியா? அப்பப்போ இந்த கேள்விலாம் கேட்டுருவேன். என்ன, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை என்னப்படுத்துவேன், அசிங்கப்படுத்துவேன்றாரா? இல்லையே, பெருமைப்படுத்துவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன்.
ஆண்டவர் அப்பா சும்மா சாதாரண தேவனே இல்லைங்க. அவர் நுழைஞ்சிட்டாரு நம்ம லைஃப்ல. உன்னை இப்படிதான் வைப்பார், உன் பேரை பெருமைப்படுத்தி தான் ஆவார். அதுக்கு நீ இடம் கொடுத்து தான் ஆகணும். ஆமென். அதுக்கு நீ இடம் கொடுத்தா தான் அவர் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். அது இல்லாம உன் பேரை பெருமைப்படுத்த சொல்லி நீ ஆசீர்வாதமா இருப்பாய். ஆமென். நீ ஆசீர்வாதமா தான் இருப்ப. ஏன்னா நீ யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும். இதெல்லாம் ஒரு டெஸ்டிங் பீரியடு. இந்த போவாத கேஸு போற கேஸுக்கெல்லாம் இது டெஸ்டிங் பீரியடு. ஒழுங்கா இருந்துக்குங்க. இதெல்லாம் கர்த்தர் பார்க்குறாரு. எக்ஸாமை நீ ஒழுங்கா எழுதி முடிச்சாதான் கடைசியில் ஒரு வருஷம் கழிச்சு அந்த மார்க்கை வச்சு தான் உனக்கு ஃபைனல் ரிசல்ட்டே கொடுப்பாங்க. இவ்வளோ நாள் எழுது நீ அதை வச்சு கொடுக்கவே மாட்டாங்க. அதனால இது டெஸ்டிங் பீரியடு. நீ எவ்வளோ பக்தியா இருக்கிற, கர்த்தருக்கு எவ்வளோ நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற, கர்த்தரை நீ எப்படி நேசிக்கிற, நீ கர்த்தரோடு கூட எப்படி நெருங்கி வாழ்ற, ஆலயத்தில் முக்கியத்துவம் கொடுக்குறிய கர்த்தருக்கு, எல்லாத்தையும் பார்க்குற தேவன். அப்புறம் அவர் சொல்லிட்டாரு பாருங்களேன், இப்படிலாம் இதெல்லாம் நான் உனக்கு தரேன், நீ இப்படிலாம் செய்யணும், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். ஆமென். இதெல்லாம் கர்த்தருக்கு செஞ்சாதான். ஆனா அந்த 3வது வசனத்துல பயங்கர ஒரு பொசசிவ் காட், அவ்வளோ ஒரு இது பாருங்களேன். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களே, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களே ஒருத்தரை பார்த்து காட் பிளஸ் யூ. இங்க இல்ல, முடிச்சிட்டு போற பத்தியா மூஞ்ச பாரு, காட் பிளஸ் யூன்னு சொல்லுங்க. என்னைக்குமே எல்லாருக்குமே காட் பிளஸ் யூன்னு போடுவேன். காட் பிளஸ் யூ பேசிட்டு தேங்க்யூ சொன்னா கூட காட் பிளஸ் யூ. ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த காட் பிளஸ் யூ வேர்டு. மூஞ்செல்லாம் தூக்கிட்டு சொல்லக்கூடாது, சந்தோஷமா சொல்லணும் காட் பிளஸ் யூ. அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதங்க அந்த காட் பிளஸ் யூ. நான் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களே, நீங்க திருப்பி என்ன சொல்லணும்? காட் பிளஸ் யூ சொல்லணும். தேங்க்யூ என்ன சொல்லிட்டு வரணும்? காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ டூ. எப்படி சொல்லணும்? டூ இல்லை, நம்பர் 1 2 3 எல்லாம் கிடையாது. உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. அப்புறம் பாருங்க, உன்னை சபிக்கிறவர்களே, பயங்கரமான தேவன். உன்னை சும்மா கொண்டு போல, உன்னை சும்மாவே கொண்டு போல. உன்னை ஒரு இடத்துக்கு ஒரு மூவ் பண்றாருனாக்கா உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். யாருக்குள்ள? தயாரா? ரெடியா? ரெடின்னு மட்டும் சொல்லிட்டாத. நீ எந்த அளவுக்கு எவ்வளோ அளவுக்கு ரெடியாக இருக்கிறன்னு மட்டும், ஒரு சிலர் தான் ரெடியாக இருக்கிறீங்கன்ற மட்டும் எனக்கு நல்லா தெரியும். மற்றதெல்லாம் டுப்பாங்கூர் கேஸு. ரெடியே கிடையாது, ஆசை மட்டும் இவ்வளவுக்குது. ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காத கேஸ் நிறைய இருக்குதுங்க. புரியுதா? அதை புரிஞ்சுக்கிறதும் கிடையாது. ஆண்டவர் பேசுறாரே நம்ம இப்படி வாழணுமே அப்படின்னு சொல்லி. அதே நீ போகிற இடத்துல எல்லாம், அதாவது ஆண்டவர் எப்படி பாருங்க, ஆபிரகாம் அழைத்தவர் 13வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 13வது அதிகாரத்தில் 12வது வசனத்துல ஆண்டவர் பாருங்க, ஆபிரகாம் கானான் தேசத்திலே குடியிருந்தான். ஆண்டவர் அதாவது போய் ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஆபிரகாம காட்டி கூடாரம் போட சொல்றாரு. சோ ஆண்டுடைய வழிநடத்தல் ரொம்ப அழகா இருக்கும். நீ போனா உனக்கு ஒரு வீடு வேணும்ல, நீ போனா உனக்கு ஒரு சர்ச் வேணும்ல, எல்லாத்தையுமே கர்த்தர் பெர்ஃபெக்ட்டா பண்ணி தருவார். ஸோ ஆண்டவர் 13வது அதிகாரத்தில் 12வது வசனத்துல போயிட்டு, ஆபிரகாம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். இன்னும் அழகா இருக்குது பாருங்களேன். கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களிலே வாசம் பண்ணினான். சோதோமுக்கு நேராக கூடாரம் போட்டான். ஆபிரகாம் கானான் தேசத்திலே கூடாரம் போட்டான். சோதோம்ல லோத்து கூடாரம் போடுறார். இதுல என்ன ஒரு வித்தியாசம்னாக்கா, ஆண்டவர் அழைத்தவங்களுக்கும் முறுமுறுக்கிறவங்களுக்கும் அழைக்காதவங்களுக்கும் என்ன வித்தியாசம்ன்றதை நான் இங்க காட்டி கொடுக்கிறேன். சோ அதாவது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 13வது வசனத்துல சோதோமுக்கு நேரா கூடாரம் போட்டான். ஆபிரகாம் எங்க? கானானுக்கு நேரா கூடாரம் போடுறாரு. 13வது வசனத்துல சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். கெட்ட குணம் இருந்துச்சுன்னா கர்த்தர் எங்க பிடிச்சி தள்ளுவாரு? லோத்து மாதிரி கெட்டவங்க கிட்ட தான் உனக்கு பிடிச்சி தள்ளுவார். கெட்டவங்க கிட்ட தான் நீ போய் கூடாரம் போடுவ. கெட்ட வார்த்தை பேசுறவங்க, குடிக்கிறவங்க, பாவிகள், இவங்க மத்தியில தான் உன்னை கூடாரம் போட வைப்பாரு. தெளிவான வார்த்தை.
ஆனால் அந்த கூடாரம் உனக்கு கிடையாதுன்னாக்கா நீ வெளியே வந்துதான் ஆகணும். லோத்து வெளியில வரல, சோதம் குமாரியாவே ஆண்டவர் அழிக்கிறாரு. ஸோ உன்னுடைய மூவ்ல இத்தனை ரகசியங்கள் இருக்குது. ஆண்டவர் கானான் தேசத்துல ஆபிரகாம கானான் தேசத்துல குடியிருக்க செஞ்சுட்டு ஆசீர்வதிக்க தொடங்குறாரு. உன் கண்களை ஏறெடுத்து பாருன்றார். சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக பாவிகளுமா இருந்தார்கள். ஆண்டவருடைய மூவ் உனக்குள்ள இல்லைனாக்கா உன்னுடைய நகர்த்துதல், உன்னுடைய முன்னேற்றங்கள் சாபமாக முடியும். ஆண்டவருடைய வழிநடத்தல் இருக்குதுனாக்கா நீ ஆபிரகாமை போல செட்டில் ஆவ. கர்த்தர் நம்மை மூவ் பண்ணுகிறார் என்றால் அவர் செய்ய போகிறதை நமக்கு மறைக்கவே மாட்டார். ஆமென். 18வது அதிகாரம் ஆதியாகமம் 18வது அதிகாரம் 17வது வசனத்துல பாத்தீங்கன்னாக்கா 18வது அதிகாரம் 17வது வசனத்துல அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை பலத்த ஜாதியாவதினாலே அவனுக்குள் பூமியில் உள்ள ஜாதிகளுக்குள்ளும் ஆசீர்வதிக்கப்பட்டதினாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? மதி வசனம் பாருங்க. ஆபிரகாமுக்கு நான் செய்ய போறதை மறைக்கவே மாட்டேன். ஆபிரகாமுக்கு தெரியும் நான் என்ன செய்ய போறேன்ட்டு. நான் சொல்றேன், கர்த்தர் செய்ய போகிறத உங்களுக்கு உள்ளத்துல கொடுத்து விட்டார். யார் ஆமீன் சொன்னா? ஜனனி தான் போகுது ஃபர்ஸ்ட். யாருக்கும் ஏறல. ஆண்டவர் செய்ய போகிறத என்ன பண்ண போறாரு? உன் உள்ளத்துல கொடுப்பார். நான் மறைக்கவே மாட்டார். அவரு எதையுமே மறைக்க மாட்டாரு. நம்ம தான் சிலர்லாம் கொம்பு வச்சுக்கின்னு நான் போறேன் இங்க போறேன் அங்க போறேன், நான் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன். ஆண்டவர் சொல்ற எந்த காரியங்களும் உனக்குள்ள கிடையாது. அந்த அத்தனை காரியங்களும் உனக்குள்ள நீ வச்சாதான் கர்த்தரால உன்னை உயர்த்தி கொண்டு போயிட்டு வேற இடங்களில வைக்க முடியும். அவர் உனக்கு எதையும் மறைக்கவும் மாட்டார். ஆமென். அல்லேலூயா. 18வது வசனம் பாருங்க. நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? மறைக்கவே மாட்டாருங்க. சுத்தமா மறைக்க மாட்டாரு. மூவ் பண்ற இடத்துல கர்த்தர் உன்னை, அதாவது உன்னுடைய ஏக்கங்களையும் தேவைகளையும் நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார். என்னென்னலாம் நீ இழந்தையோ, என்னென்னலாம் உனக்கு கிடையாதோ அத்தனையும் தருவாருங்க. அத்தனையும் ஃபண்டாஸ்டிக்கா தருவார். நான்லாம் சில வீடுகளில் போகும்போது பங்களா மாதிரி இருக்குது ஒரு வீடும். கீழே அண்டர் கிரவுண்டில், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில், கிரவுண்ட் ஃப்ளோரில், அதுக்கு மேலே தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், பேஸ்மெண்ட்டு, எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ அழகான வீடுகள் பங்களா டைப்பில் இருக்குது ஒன்று ஒன்றும். அவங்க ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்படி இருக்காது. அந்த மாதிரி வீடுகள் இருக்காது. ஒரு சாதாரணமாக நம்ம ஸ்டைலில் இருக்கிற வீடுகள் தான் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே கார்பெட்டட், பயங்கர கார்பெட் போட்டு அவ்வளோ சூப்பரான வீடுகளை அவங்க அனுபவிக்கும் போது நான்லாம் ஒரு வீட்டில் போயிட்டு அப்படியே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவங்க என்ன ஒரு ரூமாக கொண்டு போயிட்டு ஜெபம் பண்ண வச்சாங்க. அவ்வளோ அழகாக இருந்தது அவங்க வீடுகள்லாம் பார்க்கும்போது. அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ உள்ள நல்லா வெளியில் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாமல் அவ்வளோ ஒரு ஃபுல் ஏர் கண்டிஷன்டு. அது மட்டும் இல்லாமல் அது அந்த வீட்டுடைய அப்படியே சொர்க்கம் மாதிரி இருக்குது. எல்லாமே ஃபுல் ஃபர்னிஷ்டு. அப்படிப்பட்ட வீடுகள்லாம் பார்க்கும்போது எவ்வளோ ஆண்டவர் கொண்டு வந்து ஆசீர்வதிச்சு. இந்த வசனங்களை நான் நினச்சி பார்க்குறேன். ஒரு ஏக்கங்களையும் ஒரு நம்மளுடைய தேவைகளையும் நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார். கண்டிப்பா நான் சொல்றேன், ஒரு தேவையை நிறைவேற்றுவார். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 5வதுலேருந்து 6வது வசனத்துல ஆண்டவர் எப்படி சொல்றாரு? ஆண்டவர் ஆபிரகாமை வெளியில கூட்டிட்டு வரும்போது, மூவ் பண்ணும்போது ஆபிரகாம் நம்பவே முடியல. என்கிட்ட குழந்தையே இல்லை, நீங்க வேற வாக்குத்தத்தம் தரீங்க, நான் எப்படி நம்புவேன் ஆண்டவர்? அதான் ஆண்டவர் எத்தனை பேருக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு. நம்ம பாடினல ஆமீன் ஆமீன், அவர் சொன்னதெல்லாம் ஆமீன், அவர் சொன்னதெல்லாம் ஆமீன். ஆனா இங்க பாருங்க, வெளில கூட்டு வந்து அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னால் கூடுமானால் அவளை என்ன என்று சொல்லி அவளை நோக்கி, உன் சந்ததி இவ்வளவுமாய் ஆசீர்வதிக்கப்படும். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆமென். அல்லேலூயா. அவன் வாழ்க்கையில பாருங்க, வெளியே கூட்டிட்டு வந்து நட்சத்திரத்தை காட்டினார் ஆண்டவர். நம்மளுடைய வாழ்க்கையில காட்டிக்கொண்டே தான் இருக்கிறார் நிறைய நட்சத்திரங்களை, நிறைய ஆசீர்வாதங்களை காட்டிக்கொண்டுதான் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அவன் விசுவாசித்தான். அதான் அங்க பாத்துங்க, அவன் கர்த்தரை விசுவாசித்தான். யாரையும் விசுவாசிக்கல, யாரையுமே விசுவாசிக்கல. கர்த்தரை மட்டும் விசுவாச. கர்த்தர் எனக்கு செய்வாரு, கர்த்தர் எனக்கு செய்வாரு,
கர்த்தர் என்னை கொண்டு போவார், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். நட்சத்திரத்தை பார்த்து அந்த நட்சத்திரம் என்ன குடும்பம்னா என்ன, அதனால தான் நம்ம பேரு இன்னைக்கு ஆபிரகாமின் சந்ததி என்று பேர். நம்ம எல்லாம் ஆபிரகாமினுடைய சந்ததியாக இருக்கிறோம். அப்போ என்னுடைய தாத்தாவாகிய ஆபிரகாம் இத்தனை ஆசீர்வாதங்களை அனுபவிச்சார்னாக்கா அந்த ஆசீர்வாதங்கள் என் தலைமையிலையும் இருக்கிறது, என் தலைமையில இருக்குது. கண்டிப்பா ஜெபம் பண்ணுங்க. யோசுவா 14வது அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, நீ கால் வைத்த தேசமெல்லாம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் நான் எப்படி தருவேன், நான் தருவேன். உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் நான் தருவேன், உனக்கும் உன்னுடைய பிள்ளைகளுக்கும் நான் தருவேன் சொல்லும்போது, நான் அன்னைக்கு கூட சொல்லிட்டு இருந்தேன், சர்ச்சில் இருக்கிற அநேக பிள்ளைகளுக்காக பேரை சொல்லி ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே இந்த பிள்ளைங்க போகணும், இந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மூவ் இருக்கணும், இந்த பிள்ளைங்க ஆண்டவரை அனுபவிக்கணும், அப்படி ஜெபம் பண்ணுவேன். உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் தருவேன். நீ கால் மிதித்த இடமெல்லாம் நான் கால் வச்சுட்டு வந்திருக்கிறேன். எந்தெந்த தேசத்துல கால் வச்சுட்டு வந்துக்கிறோனோ அந்தந்த தேசத்துக்கு ஆண்டவர் கொண்டு போட்டோம். அல்லேலூயா. கர்த்தர் செய்வாருங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் செய்ய மாட்டாரு நீ உட்கார்ந்துட்டு இருந்தனா, ஆண்டவரே வந்து செய்ய மாட்டாரு. அவர் உனக்காக எம்பசிக்கு போக மாட்டாரு, அவர் உனக்காக ஓட்டு போட மாட்டாரு, அவர் உனக்காக பாஸ்போர்ட் ஆபீஸ்க்கு போக மாட்டாரு, நீ தான் போகணும். ஆனால் அந்த திறமைகளை கர்த்தர் நமக்கு, அந்த எண்ணங்களை நமக்கு உருவாக்கி கொடுத்துருக்கிறாரு. ஸோ அவர் வெளியே அழைத்து இதெல்லாம் இவ்வளவு சொல்றாரு, உன் சந்ததியை ஆசீர்வதிப்பார். 26 ஆதியாகமம் 26வது அதிகாரம் 6வது வசனத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஈசாக்கு சந்ததி வருதா, ஈசாக்குடைய சந்ததி 6வது வசனத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். கேராருக்கும் ஈசாக்குக்கும் சம்பந்தமே கிடையாது. அங்க அபிமெலேக்கு கூட சண்டை வருது. ஆனாலும் அந்த கேராகில கூடியிருந்த போது 12வது வசனத்துல ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். ஆமென். நீ போற இடத்துல கர்த்தர் உன்னை விதைக்க வைப்பார். அந்த விதைனா என்ன, அதுதான் விளைஞ்சி பல கனிகளை கொடுக்கும். நீ ஏர்ன் பண்ற காசை நீ அங்க விதைக்கணும். முதலாவது கர்த்தருக்கு விதைக்கணும், உன்னுடைய தேவைக்காக விதைக்கணும். நீ இதை செய்யறனாக்கா உன்னுடைய ஆசீர்வாதமே வேற. எங்க பாஸ்டர், நான் இந்தியாவிலேயே நான் விதைக்கிறது கிடையாது, ஆண்டவருக்கே விதைக்கிறது கிடையாது, எனக்கு மட்டும் தான் விதைச்சுனே கிடக்கிறேன் நான், அதனால தான் முன்னேறாம இருக்கிறோம். அதனால தான் வாங்குறதெல்லாம் எங்க போகுது, பொத்தலான பேக்கில் இருக்குது. யார் யார் ஃபர்ஸ்ட் ஆண்டவருக்கு விதைக்கிறோமோ, ஈசாக்கு விதை விதைத்தான். அதுக்கப்புறம் என்ன பட்டுது பாருங்க, ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷம் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஆமென். 100 மடங்கு. ஒரு விதை 100 மடங்கு பலன் தரும். ஆண்டவர் ஆசீர்வதிச்சார்னாக்கா உன்னுடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஃபர்ஸ்ட் ஆண்டவருக்கு விதை, அதை 100 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 100 மடங்கு. அது என்னைக்குமே உங்க மைண்ட்ல இருந்து நீங்க எடுக்காதீங்க. நான் இப்படிதான் வாழணும் ஆண்டவரே, நான் இப்படிதான் வாழணும் ஆண்டவர், நான் இப்படி இருக்கணும் ஆண்டவரே. ஸோ இவ்வளோ கேட்டோம்ல, இன்னும் இருக்குது தான். அந்த மூவ் பண்ணும்போது நீ எப்படி இருப்ப, உங்களுடைய நடவடிக்கைகள்லாம் எப்படி இருக்கும்? இப்படியே தான் அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துனே இருப்பீங்களா, இல்லை ஸ்மார்ட்டாக இருப்பீங்களா? எப்படி நடப்பீங்க, எப்படி இருப்பீங்க? அப்படியே இப்படி ஆடி அசைஞ்சிங்கன்னு நடந்து போங்கன்னு, அதை வாங்க, அந்த டிக்கெட்டை வாங்க, அதில் ஏறு, அந்த டீயை வாங்கிக்கோ, அந்த காஃபியை வாங்கிக்கோ. ஆண்டவர் இதெல்லாம் பார்க்குறாரு, இதெல்லாம் பார்க்குறாரு. நீ எப்படி இருக்கிறன்றத பார்க்குறாரு. நீ சோம்பேறி கேஸா, நீ மற்றவங்க வாழை பிடிச்சிக்கினே போயிடலான்னுக்கிறியா? மறந்துரு. அந்த ஏர்போர்ட்டுக்கு வெளியில தான் நீ காலை வைக்கலாம், அந்த உள்ளெல்லாம் காலை வைக்க முடியாது. மறந்துருங்க. கர்த்தர் ஒன்று கொடுக்கும் போது நம்ம ஏற்றுக்கணும். அதை உண்மைலாம் கொடுக்க மாட்டார். பெரிய ஆசீர்வாதங்களை எத்தனையோ பேர் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, எனக்கு கிடைக்காதான்னு சொல்லிட்டு. சரி, ஈசாக்கு கேராகிலே குடியிருந்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தினாலே அந்த வருஷம் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யமானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். வர வர அதிகமாய் விருத்தி அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி ஏன் கர்த்தர் அவங்களெல்லாம் அப்படி ஆசீர்வச்சாரு?
என்னுடைய முன்னோர்களை கர்த்தர் ஏன் அப்படி ஆசீர்வதிச்சாரு? நான் எப்போ அப்படி ஜெபம் பண்ணுவேன்? ஆண்டவர்ட்ட நம்ம இப்படி, நீர் ஆபிரகாமின் தேவன், நீர் ஈசாக்கின் தேவன், நீர் யாக்கோபின் தேவன். எதுவுமே நம்ம அனுபவிக்கிறது இல்லை, நம்ம கேட்கறது இல்லை, நம்ம கேட்கறதே கிடையாது. ஆனா நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவர்ட்ட நம்ம கேட்டு இப்படி ஜெபிக்கணும், இப்படி ஜெபிக்கணும். அவங்கள நீங்க 100 மடங்கு ஆசீர்வச்சிருக்கிறீங்க, அவங்கள நீங்க ஐஸ்வர்யவான் ஆக்கியிருக்கிறீங்க, நீங்க அவங்கள விருத்தி அடை செஞ்சிருக்கிறீங்க. ஆண்டவர் உங்ககிட்ட முதல் கேள்வி, நீ விதை விதைச்சியா? நீ விதை விதைச்சியா? எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? ஒரு காரியத்தை பார்க்கும்போது இங்கேருந்து போனா சீப்ப அப்படி பேசுறவங்க, ஓ வாவ் வாட் இஸ் திஸ், ஐ கான்ட் டு திஸ் ஓன்னுவாங்க. அந்த சின்ன பிள்ளைங்களுடைய லாங்குவேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா புரியாது, அவங்க பேசுறது புரியாது. ஏன் கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கிறாரு? அவங்களுக்குள்ள இருந்த எண்ணங்கள், அவங்களுக்குள்ள இருந்த சுறுசுறுப்பு, அவங்களுக்குள்ள இருந்த ஸ்மார்ட்னஸ், எல்லாத்துலயுமே ஸ்மார்ட். அதுக்குன்னு ஸ்மார்ட்டாக இருக்கணும்ட்டு நீ கெத்து காட்டாத. எல்லாத்தையும் நான் நல்லா காட்டிக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி நோ 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 நான் அந்த கெத்தெல்லாம் நான் கேட்கல. அமுக்கி வாசி, அடக்கி வாசி. ஆனால் உனக்குள்ளே இவ்வளோ பொக்கிஷங்கள் இருக்குதுன்றத மற்றவங்க பார்க்கட்டும். உனக்குள்ளே இவ்வளோ ஆர்வங்கள் இருக்குது, உனக்குள்ளே இவ்வளோ ஸ்மார்ட்னஸ் இருக்குன்றத லெட் த வேர்ல்ட் ஐடென்டிஃபை. உலகம் உன்னை தெரிஞ்சுக்கிட்டோம். நீ மற்றவங்களுக்கு சொல்லணும் வேணும்னு அவசியமே கிடையாது உன்னை பற்றி. நோ நோ, நான் அதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன். என்னை பற்றி நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஒரு கேரக்டரை பார்த்தேன் நான் இந்த வாரத்தில். ஓ மை காட், என்னால் முடியவே இல்லை. அந்த கேரக்டருடைய ஆவி என்னை தாக்குச்சு பாருங்க. சாயங்காலம் அடுத்த நாள் வரைக்கும் நான் கஷ்டப்பட்டுட்டே இருந்தேன். பயங்கரமான ஆவி. நான் சொல்கிறேன், நான் ஒரு 18 கண்ட்ரிக்கு போயிருக்கிறேன், காலை வச்சிருக்கிறேன், எனக்கு தெரியும் என்னான்னு தெரியும், சூட் கேஸ் எப்படி எடுத்துன்னு போகணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் எனக்கு தெரியும்னு சொல்கிறேன். நான் கூட 7 வயசுலேருந்தே போயிருக்கிறேன். எங்கே? ஏர்போர்ட்டுக்கு போய் தான். எவ்வளோ வித்தியாசம். ஆனால் அந்த கேரக்டருக்கு புரியவே இல்லை. நிறைய பேர் இப்படி தான் இருக்கிறோம். எனக்கு தெரியும், இது எனக்கு தெரியும், இதை கேட்டுக்கிறோம், இதை பண்ணியிருக்கிறோம், இதை செஞ்சிருக்கிறோம். அந்த ஆவே வேணாம், அந்த ஆவெல்லாம் அமுக்கு. ஆண்டவருக்காக நீ நில்லு. ஆண்டவர் உனக்குள்ள என்ன கொடுத்துருக்கிறான்றத உலகம் பார்க்கட்டும், உலகம் பார்க்கட்டும், உலகம் உனக்கு கற்றுக் கொடுக்கும் அதெல்லாம். ஓகேவா? ஸோ தயவுசெய்து இதை தெரிஞ்சுக்கங்க. மூவிங்கில் கர்த்தருடைய இன்னொரு நன்மையை வைத்திருக்கிறாரு. உபாகமம் 30வது அதிகாரம், மூவிங் உபாகமம் 30வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க. 30வது அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருனாக்கா, உன்னுடைய சிறை இருப்பை மாற்றுகிறவர். நீ உன்னை மூவ் பண்ணி கொண்டு போகும்போது உன் சிறை இருப்பை மாற்றுகிறவராம். அதில் போட்டுக்கிட்டு பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறை இருப்பை திருப்பி நீ எதிலெல்லாம் பாண்டா இருக்கிறியோ, எதிலெல்லாம் அப்படியே நீ கட்டி போட்டு வச்சிருக்கிறியோ, உன் ஜனம், உன் எனம், உன் ரத்தம், உன் பாசம், உன்னுடைய அன்பு, உன்னுடைய உலகம், உன்னுடைய ஸ்ட்ரீட்டு, உன்னுடைய தாத்தா வீடு, உன் சொத்து, இது என் பாட்டன் வீடு, நான் பிறந்த ஊரு, நான் வளர்ந்த ஊரு, இந்த பாண்டு, இந்த சிறை இருப்பு, அது மட்டும் இல்லாம சாபம், உன்னுடைய முன்னோர்களுடைய வியாதிகள், இதெல்லாமே சிறை இருப்பு. இன்னொன்று பாத்தீங்க, இன்னொரு சில பண கஷ்டங்கள், இன்னொரு தர்தரங்கள், இன்னொரு கடன்கள், இது எல்லாமே சிறை இருப்பு. இத்தனை சிறை இருப்புல இருந்து கர்த்தர் உன்னை திருப்ப போறாரு. நீ எப்போ உனக்குள்ள நான் மூவ் பண்ணணும், நான் முன்னாடி போகணும், நான் நகரணும், வாழ்க்கையில முன்னேறணும், நீ என்னைக்கு முடிவெடுத்து ஸ்மார்ட்டா உன்னுடைய எண்ணத்துல நீ யோசிக்கிறியோ, கர்த்தர் உன்னுடைய சிறை இருப்பை திருப்பி, அல்லேலூயா. பழைய சிந்தனைகள் இருக்கிற ஒரு சிறை இருப்பை கர்த்தர் திருப்ப வல்லவராக இருக்கிறார். அதாவது பழைய திட்டங்கள் நீ வச்சிருக்கலாம். நான் அதை பத்தி எப்படியாச்சும் இங்க ஒரு வீடு கட்டிடணும், அது உன்னுடைய பழைய திட்டம். கர்த்தர் உன்னை கொண்டு போயிட்டு பெரிய பங்களாவை உனக்கு தரப்போறான்னா நீ எதை அக்செப்ட் பண்ணுவ? இங்க கட்டுற வீடு அக்செப்ட் பண்ணுவியா, அந்த பங்களாவை அக்செப்ட் பண்ணுவ? ரெடி டு சே ப்ளீஸ், எதை அக்செப்ட் பண்ணுவீங்க? கிருபை எப்படி பங்களாக்குள்ள போகுது? முதல்ல சொல்லிட்டு பங்களா 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 என்ன? கிருபாக்கு பங்களா தான். ஆமென். முந்திக்கிறாங்க, புரியுதா? பழைய திட்டங்கள். எங்கன்னா ஒரு காட்டுக்குள்ள போயிட்டு ஒரு லேண்டை வாங்கி போட்டுக்க வேண்டியது.
லேண்டுக்குது. உன்னை கர்த்தர் அங்க வேற எங்கேயும் வாங்க சொல்றாரு, நீ ரெடி ஆகுறியா? அங்க வாங்க காசு இல்லை பாஸ்டர், இந்த லேண்டை விட முடியாது, ஏன்னா எங்க தாத்தா வித்து கொடுத்த காசு அது, எங்க அப்பா எனக்கு வித்து அவர் சொத்துல இருந்து கொடுத்து இதை வாங்க சொன்ன காசு இது, அதனால நான் இந்த சொத்தை நான் விட முடியாது. இது பூர்வீக சொத்து உனக்கு, அதனால கர்த்தர் மூவ் பண்ணி கொண்டு போற இடத்துல உனக்கு எதையும் தரமாட்டார். ரெடி? எதையும் தரமாட்டாரு. உன் பூர்வீக சொத்தை வேணுமா, ஆண்டவர் கொடுக்குற பங்களா வேணுமா? யோசிங்க, எவ்வளவு ஒரு பழைய திட்டத்துல ஒரு சிறை இருப்புல நம்ம இருக்கிறோம். உன் கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஐயோ என் தாத்தா சொத்து, என் பாட்டி சொத்து, அந்த சொத்து இந்த சொத்து, ஒரு காட்டுக்குள்ள கொண்டு போய் வச்சுருப்பேன். அந்த காட்டுக்குள்ள கர்த்தர் கூட வர முடியாது, அப்படி இருக்கும். புரியுதா? யோசிக்கிறதே கிடையாது, யோசனையே கிடையாது. உன் வீடு தான் உனக்கு பங்களா நினைச்சிருப்ப. கர்த்தர் வந்து God wants to give you fresh mind, fresh idea, ஒரு 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 ஃப்ரெஷ்ஷான ஒரு நிலங்களை காட்ட விரும்புறாரு, பச்சையான நிலங்களை காட்ட விரும்புறாரு கர்த்தர். இடம் கொடுத்தா தானே, எனக்குள்ள மாற்றங்களை நான் வர வச்சா தானே. அதுக்குன்னு இப்போ சர்ச்சை முடிஞ்சோன்னு எல்லாம் மாலுக்கு போயிடாதீங்க, மால் தான் ஒரு ஃபாரின் நினச்சின்னு போயிடுவாங்க. அது நிறைய பேருக்கு ஃபாரின் மால், கவுத்தெல்லாம் தூக்கிக்கும். மாலுக்குள்ளே போனோன்னு எங்கே ஃபாரினில் இருக்கிற மாதிரி, ஃபாரினில் போய் உள்ள உண்மையாகவே ஒரு மாலை போய் பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு. ஓகேவா? ஸோ பழைய சிந்தனைகள் சிறையிருப்பு, பழைய திட்டங்கள் ஒரு சிறையிருப்பு, பழைய பேச்சு. ஆமா போய் கிழிஞ்ச உனக்கு நடக்க போகுது போ, பழைய பேச்சு. ஆமென். இதெல்லாம் ஒரு சிறையிருப்பு. பழைய பழக்கங்கள், கடன், பண கஷ்டம், வியாதி, சாபம், இது எல்லாமே சிறையிருப்பு. இந்த சிறையிருப்பிலிருந்து நீ வெளியில வந்தாதான் கர்த்தர் புதிய காரியங்களை உனக்காக, உன்னுடைய பிள்ளைகளுக்காக, உன்னுடைய சந்ததிக்காக கர்த்தர் செய்ய முடியும். ஆமென். நான்லாம் ரெடிப்பா, 100% ரெடி. என் கூட கை தூக்குனீங்கன்னா பாரு, 100%, 200% ரெடி. எனிதிங், கர்த்தர் எதை சொன்னாலும். ஏன்னா கர்த்தருக்கு தெரியும் கர்த்தர் காட்டுக்குள்ள கூட்டின்னு போக மாட்டாருன்ட்டு. புரியுதா? பாழா போன இடத்துல எல்லாம் கர்த்தர் கூட்டின்னு போக மாட்டாரு, நல்ல இடத்துக்கு தான் கர்த்தர் கூட்டின்னு போவார். ஆமென். நோ, கர்த்தர் கூட்டிட்டு போற இடம்லாம் அப்படிலாம் இருக்காது. கர்த்தர் கூட்டிட்டு போற இடம் உன்னை பிரமிக்க வைக்கும், உன்னை வந்து அதிசயத்தை காண வைக்கும். அப்படிதான் கர்த்தர் கூட்டிட்டு போவாரு. ஸோ உபாகமம் 30வது அதிகாரம் என் கூட எடுத்துக்கோங்க. 30வது அதிகாரத்துல 5வது வசனம் பாருங்க. 5வது வசனத்துல, நான் உன் பிதாக்களுக்கு சுதந்தரித்த தேசத்தை நீ சுதந்தரிக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கலும் உன்னை பெருக பண்ணுவார். உன் பிதாக்களை பார்க்கலும் உன்னை பெருக பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. உன் பிதாக்களை பார்க்கிறோம். சோ நீயும் கணவனும் மனைவியும் வீட்டுல பிள்ளைங்களும் பெற்றோர்களும் உட்கார்ந்து பிளான் பண்ணு. அடுத்த மூவ் என்ன, எங்க நான் போனோம், எதுக்கு நான் போனோம், நான் என்ன செய்யணும். சிலலாம் அப்படியே மைண்ட் க்ளோஸ்ட் மைண்ட், என்னால முடியாது. கர்த்தர் கேட்கறதுக்கு முன்னாடியே, நீ கர்த்தர்ட்ட கேட்கறதுக்கு முன்னாடியே என்னால. எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? நீ கை தூக்க வேணாம், நானே உன்னை சொல்லுவேன். புரியுதா? நீ கையே தூக்க வேணாம். நீ உட்காந்துக்கிற விதம், நீ பார்க்குற விதம், உன் வாழ்க்கையில் நீ ட்ரை பண்ணுற விதம் எல்லாமே எனக்கு தெரியும். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த இடத்துல உன்னுடைய பிதாக்களுக்கு கொடுத்த பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவேன். 6வது வசனத்துல பாருங்க. 6வது வசனத்துல, உன் தேவனாகிய கர்த்தர் நீ உன் முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு அன்பு கொண்டு பிழைக்கும்படிக்கு உன் சந்ததியாரின் இருதயத்தை, அதாவது பிழைக்கும்படிக்கு அன்பு கூர்ந்து முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு அன்பு கூர்ந்து பிழைக்கும்படிக்கு. கர்த்தர் மேல இத்தனை அன்பை வச்சு நீ அன்பு கூர்ந்தாதான் கர்த்தர் அவரால் எல்லாவற்றையும் உனக்காக செய்ய முடியும். அடுத்ததும் பாருங்க, அடுத்தது 8வது வசனத்துல, நீயோ மனம் திரும்பி. வந்துருச்சா? நான் அப்ப சொன்னல, உங்களுக்கு ஒரு வசனம் காட்டி கொடுக்குறேன். நீயோ மனம் திரும்பி அந்த பழைய குணத்தை இன்னும் வச்சுக்கின்னு, ஆண்டவரே நான் ஃபாரின் போனோம், பாஸ்போர்ட் கொடுங்க, ஏஜென்ட்டை காட்டுங்க, அந்த ஏஜென்ட் என்ன தூக்கின்னு ஒண்ணுமே நடக்கலையே. ஏஜென்ட்டும் வரல, பாஸ்போர்ட்டும் வரல. அதனால நீ மனம் திரும்பி
ஹலோ, என்னையே முறைக்கிறீங்க? அங்க இருக்கிறாரு. நீயோ பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீயோ மனம் திரும்பி. சிரிச்சுக்கின்னு என்னமோ கிஃப்ட் கொடுக்குற மாதிரி நீ ஆசீர்வாதமா இருப்ப. நீயோ மனம் திரும்பி சிரிச்சுக்கிட்டு என்ன பரதாம சொல்ற வார்த்தை. நீயோ மனம் திரும்பி. கர்த்தர் மனம் திரும்புதல் இல்லாம உன்னை மூவ் பண்ண முடியாது. அல்லேலூயா. என்னடா இவ்வளோ நேரம் நல்லா பேசுறாங்க, இப்போ அச்சாங்களே ஒரு அடி. நீ மனம் திரும்பாம உன்னுக்குள்ள மாற்றங்களை வர வைக்காம உன் பழைய குணத்துல நீ இருக்கிறனாக்கா கர்த்தரால உன் பிதாக்களை ஆசீர்வதித்தது போல உன்னை மென்மேலும் ஆசீர்வதிக்க முடியாது. திட்டவட்டமான பைபிள்ல வசனம் சொல்லுது, நான் சொல்லல. புரியுதா? ஆமா. உன்னுடைய பிதாக்களே ஸ்டாப் பண்ணா கூட கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சிட்டாருனாக்கா, நீ மனம் திரும்பி ரெடியா இருக்கிறனாக்கா நீ தான் தடுக்கவே முடியாது. என்னெல்லாம் யாராலையும் தடுக்க முடியல. நோ படி. ஏன்னா எல்லாருமே போறியா, இந்த நாட்டுக்கா, அந்த நாட்டுக்கா, இங்க போறியா, அவள்தான், அதேதான் அதேதான் அப்படிதான் கேளு. நீயா எப்படி இருக்குது? யாராலையும் தடுக்க முடியாது. ஒரே ஒரு சின்ன இது, மனம் திரும்பி. மனம் திரும்பி ஆண்டவரே நான் எங்க மனம் திரும்பணும்? ஏன் கர்த்தர் எனக்கு இன்னும் செய்யாம இருக்கிறாரு? ஏன் நான் இவ்வளோ நாள் ஜெபம் பண்றேன், ஏன் கர்த்தர் எனக்கு திறக்க முடியல? கர்த்தரால் ஏன் எனக்கு திறக்க முடியல? ஏதோ ஒரு பழைய பெருங்காயம் உள்ள உக்காந்துக்குது. பெருங்காயம் இல்ல, பெருங்காயம். அதுதான் அடிக்கடி வாசனை கொடுத்துனுக்குது. வெளியில அடிக்கடி கெட்ட வாசனையை கொடுத்துட்டு இருக்குது. நல்லா யோசிங்க, என்ன இருக்குது எனக்குள்ள? பழைய குணத்தை இன்னமும் வச்சுட்டு சிறையிருப்புல வச்சுக்கிட்டு என்ன ஆசீர்வதிங்கப்பா, எனக்கு கொடுங்கப்பா, என்ன செய்ய சொல்றீங்க? அவரால் கொடுக்கவே முடியாது. நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து நான் உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின்படியும் செய்வாய். சரியா? மனசை மாத்தினேக்கிற கர்த்தருக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும். கர்த்தருக்கு என்ன பத்தி நல்லாவே தெரியும். கர்த்தருக்கு உன்னை பத்தி நல்லா தெரியுதுன்னா நீ மனசை மாத்துவ. நீ பத்தியா 1ஆம் தேதி ஒப்பு கொடுத்த பத்தி எல்லா மீட்டிங்கும் வந்துருவேன். நான் இனிமேல் எல்லா மீட்டிங்கும் வந்துட போறேன் பாஸ்டர், எல்லாத்துக்கும் ஆனா வரமாட்டேன். ஆனா கர்த்தருக்கு உன்னை பத்தி தெரியும். கர்த்தருக்கு உன்னை பத்தியும் தெரியும். அவனை பத்தி மட்டும் இல்ல, உன்னை பத்தியும் தெரியும். நீ எப்படிப்பட்ட டிபாங்கர்ன்றது தெரியும். அதனால கர்த்தரால செய்ய முடியல. வெரி சிம்பிள். கர்த்தரால செய்ய முடியல. இன்னைக்காச்சும் நம்ம மனம் திரும்பணும். இன்னைக்காச்சும் இந்த வார்த்தையை கேட்டு நம்ம மனம் திரும்பும் போது கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா, அதாவது 2 நாளாகமம் 8வது அதிகாரம் 6வது வசனம் 14வது வசனத்துல தாவீது போன இடத்துல எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினாராம். தாவீது போன இடத்துல எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 1ல இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, 1 ராஜாக்கள் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும். அந்த 17வது அதிகாரத்துல அந்த காக்காவை ஆண்டவர் எலியாவை வழி நடத்துகிற விதம் குயிக்கா முடிச்சிடலாம். எலியாவை வழி நடத்துற விதம் அங்க பாருங்க. கீலேயோத்தின் குடிகளிலே திஸ்பியன் ஆகிய எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படி அன்றி அந்த 7 வருஷங்களும் பனியும் மழையும் பெய்யாது இருக்கும். ராஜாக்கு ஒரு தீர்க்கதரிசி சொல்றாரு, இந்த ஊர்ல மழையே பெய்யாது. யார் சொல்ற? ராஜா தான் ஜனங்களுக்கு சொல்லணும். இங்க யாரு? தீர்க்கதரிசி ராஜாக்கு சொல்றாரு. ஆனா சொல்லிட்டு ஆண்டவர் 3வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, நீ இவ்விடத்தை விட்டு கீழே நோக்கி போயிடுறாரு. அந்த ஆட்சியினாலே குடியிருப்பை அங்க உன்னை போஷிக்க எங்களுக்கு கட்டளையிடுவேன். கர்த்தர் உன்னை கூட்டின்னு போறாருனாக்கா காக்காக்கு கூட கட்டளையிடுவார். நான் எந்த காக்காக்கும் சொல்ல மாட்டேன், அந்தந்த காக்கா என்கிட்ட வந்து சேரும். புரியுதா? எந்த காக்காக்கும் நான் கட்டளையிடவே மாட்டேன். ஆண்டவரே எலியாக்கு காக்கா மூலமா போச்சிட்டீங்க, எனக்கோ போச்சு. நோ 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 நோ. ஆண்டவருக்கு தெரியும் எந்த காக்காவை எந்த இடத்துல உனக்காக நான் கூட்டின்னு வரணும்னு. அதான் சொன்னேன், மலேசியா போகும்போது, கொரியா போகும்போது போற வழியில கொரியா காசை போட்டு கவர்ல போட்டு கொடுக்குறாரு. காஃபி வாங்கி தர்றாரு, சாப்பாடு வாங்கி தர்றாரு. எல்லா காக்காவும் வருங்க. பேர் தெரியாத கருப்பு காக்கா, வெள்ளை காக்கா, பிரவுன் காக்கா, சிகப்பு காக்கா, எல்லா காக்காவும் வரும். ஆமென். அந்த விசுவாசம் உனக்கு இருக்குதா? நீ உன் விசுவாசத்தை எது மேல வச்சுட்டு போற? உன் பேங்க் மேல, உன் நகை மேல, உன் சொத்து மேல, அது மேல வச்சுட்டு போற. நான் எது மேலேயும் வச்சுட்டு போல. நான் வச்சுட்டு போற விசுவாசமே கர்த்தர் மேல வச்சுட்டு போறேன். அதனால போஷிக்கிறாரு. மனம் திரும்பு.
மனம் திரும்பு. சோ அங்க காகங்களுக்கு கட்டளையிட்டு காலையில எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு வந்து கொடுக்குது. 6வது வசனத்துல அவனுக்கு விடிய காலத்துல அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்துல எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்கிறது. அப்புறம் 9வது வசனத்துல உன்னை பராமரிக்கும்படி அங்க இருக்கிற விதவைக்கு வேற கட்டளையிட்டுவேன். அங்கிருந்து வேற இடத்துக்கு போக சொல்றாரு. அவனுக்கு நீ எழுத சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போ, அங்க ஒரு விதவையை நான் வச்சிருக்கிறேன், உனக்காக நான் செய்ய வைப்பேன். என்ன ஆண்டவருங்க எப்படி செய்யறாரு? சோ அவருடைய மூவ்ல அவர் ஒரு மூவ கொடுக்கிறாருனாக்கா he takes care of it. அவர் பார்த்துக் கொள்வார், எல்லாத்தையும் பார்த்துக் கொள்கிற தேவனா இருக்கிறார். அவர் கைவிடுகிற தேவனே கிடையாது. பராமரிக்கும்படிக்கு எல்லாத்தையும் பராமரிப்பாரு. நான் சொல்றேன், உனக்குள்ள ஒரு இமேஜினேஷன், உனக்குள்ள ஒரு கனவுகள், உனக்குள்ள நான் இப்படிப்பட்ட வீட்டில் இருப்பேன், நான் இப்படிப்பட்ட சூப்பரான இடத்துல இருப்பேன், நான் போற தேசத்துல விதை விதைப்பேன், நான் இன்னும் பெருகுவேன், நான் இன்னும் வளர்ச்சி அடைவேன், நான் இன்னும் செழுமையாக இருப்பேன். உன்னை கத்த சொல்றாரு, உன் வீட்டில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் இருக்கும் என்று சொல்றாரு. இது எல்லாமே என்னுடைய கண்களுக்கு முன்பாக நான் நினைச்சு பார்க்கறேனாக்கா நான் உள்ள இருக்கிறத எதுவுமே நினைக்க மாட்டேன். I don't want to see anything. Very focused. கர்த்தருடைய ப்ராமிஸ்ல வெரி ஃபோக்கஸ்ட். ஆமேன், ஆமேன், நிறைவேறும். ஏன்னாக்கா நான் எதுக்கு சொல்றேன்னாக்கா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பிறந்து வளர்ந்து ஊழியத்துல தன்னுடைய நேரங்களை செலவிட்டு அவருடைய மூவ்ல அவர் மூவ் பண்ண ஒரு நகரத்துக்கும் மூவ் பண்ணிட்டே இருக்கிறாரு. ஏன்னாக்கா அநேகரை சுகப்படுத்துறாரு, அநேகருக்கு விடுதலை தராரு. மூவ் பண்ணிட்டு கடைசியில அவர் என்ன பண்றாரு, அந்த கடைசி மூவ்ல என்ன பண்றாரு, ஊழியத்தை செஞ்சிட்டு சிலுவை பயணத்தை தொடங்குறாரு. சிலுவை பயணம். அந்த சிலுவை பயணத்துல சிலுவையில ஏறாரு, எனக்காக உங்களுக்காக. அந்த சிலுவையில ஏறி அவருடைய முடிவு எங்க தெரியுமா, வெற்றியின் பயணமா முடிஞ்சிச்சு. உங்க வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் அவரோடு கூட போறோம்னாக்கா பாதி வழியில சிலுவை பயணமும் இருக்கும், முடிவில் வெற்றி பயணமும் இருக்கும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கட்டும், அதன் பிரகாரம் செய்வாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, கொடுத்த வாக்குகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. நாங்கள் மனம் திரும்பி இத்தனை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். Praise the Lord.